வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம். எல்லை பாதுகாப்பு படை, அசாம் ரைபிள்ஸ் மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் தலைமை இயக்குநர்கள் பங்கேற்பு. பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 6 பேரின் குடும்பத்திற்கு அரசு வேலை, தலா 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனின் பிணை மனு 2வது முறையாக தள்ளுபடி. தேவநாதன் தேர்தல் வேட்புமனுவில் தெரிவித்த சொத்து மதிப்பிற்கும் தற்போதைய சொத்து மதிப்பிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக முதலீட்டாளர்கள் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பேரணிக்கு அனுமதி கோரிய மனுக்கள் தள்ளுபடி. மத மோதல்களை தூண்டும் வகையிலான எந்த போராட்டத்திற்கும் அனுமதி வழங்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி உத்தரவு. புதுச்சேரி அருகிலுள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் முதலில் தேசிய கீதத்திற்கு பதில் தமிழ் தாய் வாழ்த்து பாடியதால் சலசலப்பு. பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதன் பின்னர் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. திருவாரூர், மயிலாடுதுறை தவிர மற்ற மாவட்டங்களில் நடைபெறும் ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், எஸ்பிக்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா ஆலோசனை. மதுரையில் கே நகர் ஸ்ரீபள்ளியில் தனியார் தொட்டியில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை உயிரிழப்பு. கோடைக்கால பயிற்சி முகாமின் போது சோகம். மதுரையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பள்ளிக்கு சீல். வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியின் விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை. குழந்தை இறந்ததை அடுத்து ஸ்ரீ மழலையர் பள்ளியின் தாளாளர் திவ்யா கைது. 4 ஆசிரியர்கள் உட்பட 6 பேரை அழைத்து சென்று காவல்துறை விசாரணை. நெல்லையில் உள்ள காஜாபேடி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதி சந்தா தொகையை முறையாக செலுத்தவில்லை என்று புகார். அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி நடப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அடுத்த ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 லோடிங் என்றும் உறுதி. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்று முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 2026 TN-AIADMK என்ற ஒரே விஷயம்தான் என்றும் உறுதி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். தமிழ்நாடு அரசியல் சூழல், கூட்டணி விவகாரம் குறித்து ஆலோசனை என்று தகவல். சிலை கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக சிபிஐ விசாரணையை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காதர் பாஷா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து வாழ்ந்து வரும் பாகிஸ்தான் பெண் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என வழக்கு பதிவு. கணவர் 2 குழந்தைகளுடன் 12 ஆண்டுகளாக புதுச்சேரியில் வாழ்ந்து வருவதால் இந்திய குடியுரிமை வழங்க பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை. மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மே 12ஆம் தேதி வைகையில் எழுந்தருளுகிறார் கள்ளழகர். நீலகிரி மாவட்டத்தில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து உணவு தேடிய சிறுத்தை. வெளியேறியதுடன் சாதுரியமாக செயல்பட்டு கதவை அடைத்த காவலர்.
தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத் அருகே ரயிலில் ஆயுதங்களுடன் ஏறி பயணிகளிடம் நகை பணம் கொள்ளை. சிக்னலுக்காக குத்து ரயில் நிலையம் பகுதியில் ரயில் நிறுத்தப்பட்ட போது கொள்ளையர்கள் கைவரிசை. அடுத்த ஆண்டு திராவிட மாடல் அரசின் 2.0 வரும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டார். 2024-2025 ஆண்டில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக 9.6 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஓரவஞ்சனையுடன் செயல்படும் மத்திய அரசுதான் இதனை கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு இல்ல. மேலே பாம்பு, கீழே நரிகள். மேலே பாம்பு, கீழே நரிகள். குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. தமிழர்களுக்காக தனது பயணம் தொடரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பெயரை அல்ல, திராவிட மாடல் பெயரை கூறும் என்றும் முதலமைச்சர் கூறினார். சொல்றேன், கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறையிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன், அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள், செய்துள்ள சாதனைகள் 7வது முறையாக திமுக ஆட்சிதான் அமைக்கும் என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். மதுரையில் உள்ள கிண்டர் கார்டன் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 4 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கே நகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக ஸ்ரீ கிண்டர் கார்டன் என்ற பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 10 நாட்களாக கோடைக்கால சிறப்பு முகாம் நடந்து வரும் நிலையில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்றுள்ளன. இந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒத்தக்கடையைச் சேர்ந்த 4 வயது பெண் குழந்தை ஆருத்ரா அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்திருக்கிறார். இதனையடுத்து அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை அழைத்து சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் குழந்தை உயிரிழந்திருக்கிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் திவ்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சம்பவத்தின் போது பள்ளியில் இருந்த 4 ஆசிரியர்கள் உட்பட 6 பேரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் குழந்தை இறந்த பின்னரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது தந்தை தெரிவித்திருக்கிறார். ஸ்கூல்ல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில பாப்பா விழுந்திருக்கு. தண்ணி தொட்டியில விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் இங்கேயே கொண்டு வந்துருக்காங்க. 19 கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்துதான் குழந்தைய இங்கே கொண்டு வந்துருக்காங்க. என்ன ஸ்கூல் இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது வந்துட்டு இனிமேதான் அது என்னங்கிறது தெரியும். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்குமே வந்துட்டு குழந்தை இறந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்காங்க. இதனிடையே சம்பவம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டனர். அதன் பேரில் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது.